பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் சிறுபருப்பு வச்சு பண்ண போகிறேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். நான் இந்த கப்புக்கு 1/2 கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ அது ஆறட்டும். நெக்ஸ்ட் தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அந்த வாட்டர்லேயே அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிருங்க. அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் அந்த வெல்லம் அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும். கொஞ்சம் சூடானோன்னே அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னே அதை ஆற வைங்க. அது ஆறினோன்னே ஒரு கப்பில் வடிகட்டி வச்சுடுங்க. இப்போ இது நல்லா கரையட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பேனில் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை கொஞ்சம் சூடாக்கலாம். அதோட அந்த வாட்டர்லாம் போயிட்டு கொஞ்சம் திக்காகட்டும். இந்த மாதிரி இப்போது நம்ம ஆற வச்சுருந்த அந்த சிறுபருப்பை நான் குக்கரில் 3 விசில் வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் 3 விசில் போதும். இப்போ அதை அதில் போட்டுடலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் சிம்மில் வச்சு பண்ணலாம், ஹை ஃப்ளேம் வேண்டாம். இப்போ இந்த வெல்லத்தோட இந்த சிறுபருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது மிக்ஸ் ஆகிடுச்சு. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். கொஞ்சம் திக்கானோன்னு நான் கோகோனட்டை துருவி வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ கோகோனட் போட்டுடலாம். இப்போ கோகோனட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெல்லம், இந்த கோகோனட், இந்த சிறுபருப்பு ஸ்மாஷ் பண்ணது இதெல்லாம் சேர்ந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நம்ம வச்சுருக்க அந்த ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாவு தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதிலேயே நம்ம கிண்டி நல்ல திக்னஸ் கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நான் அந்த மாவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஆகிடும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நான் அந்த கொழுக்கட்டை மாவை ஆட் பண்ணிவிட்டேன். எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு திக்னஸ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வைப்போம். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ அதை ஆறினோன்னு வேக வச்சிடலாம். நான் ஆற வச்சிருந்த அந்த மாவை இப்போ பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதை 10 நிமிஷம் இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் இட்லி தட்டில் நல்லா வெந்துடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்மளோட பிடி கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.